ஃபேண்டசில நான் ரொம்ப நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்கேன். எக்கச்சக்கமா எனக்கு லாஸ் ஆகிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் எனக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய டவுட்கள் உங்களுக்கு இருக்கு. அது எப்படி ரெக்கவரி பண்ணணுங்கிற ஒரு தாட்டும் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு ஆப்பனண்டே திரும்ப 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 வந்துகிட்டு இருக்காங்க. அது எப்படி? இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு டவுட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். எப்படி அதை ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு திரும்ப 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 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி வெளியே வரணும், ஃபேண்டசில எப்படி மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம பிளே பண்ணணும், எப்படி கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான உங்களோட டவுட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு முழுசா ஒத்துழைப்பு தரும். எப்படி ஃபேண்டசில நம்ம வின் பண்ணணும், எப்படி ஃபேண்டசி பிளே பண்ணணும் இப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. நான் உங்கள் ஆல்பர்ட். வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இப்ப நம்ம எப்படி லாஸ்ல ரெக்கவரி பண்ணணும், இப்போ அமௌண்ட்டை லாஸ் ஆன அமௌண்ட் எப்படி எடுக்கணும், சப்போஸ் நான் இப்பதான் ஸ்டார்டர் அப்படின்னா எப்படி இதுல கெயின் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாம் முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அலர்ட். இந்த அலர்ட் அப்படிங்கறத தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சம்பாதிக்கணும், ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணணும், அதை வச்சு நம்மளோட வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இப்படிதான் இப்படி மைண்ட்ல செட் பண்ணி தான் இந்த ஃபேண்டசிக்குள்ளேயே உள்ள வரும். இதுல இருக்கக்கூடிய ஏமாற்று வேலைகள்லாம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏமாற்று வேலைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம பாதி கடலை தாண்டின மாதிரி. ஃபர்ஸ்ட் எப்படி எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் பிரைம் அப்படின்னாவே ஏமாத்துறது அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஜெனியூனான பிரைம் சேனல்ஸும் இருக்கு. ஜெனியூனா பிரைம்னா என்ன, நான் கொடுக்குற ஒரு டீம், அதுக்கு நீ காசு தந்தீங்கன்னா நான் என்னோட டீம் உனக்கு தரேன் அப்படிங்கிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம், நான் என்ன டீம் போறேனோ அதை அப்படியே கொடுக்குறேன். பட் நான் எப்படி கஷ்டப்பட்டு இப்படி மேல வந்திருக்கணும் அதே மாதிரிதான் நீங்களும் வரீங்க. ஸோ நான் போடுற டீமும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஃப்ரீயா கொடுத்துட்றேன். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, நான் போடுற டீமுக்கு என்னோட டீமுக்கான வேல்யூ எனக்கு தெரியும், நான் கொடுக்குற டீம் வின் பண்ணும், அதனால நீ காசு கொடுத்து எந்த டீமை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, ஓகே, இப்படி ஜெனியூனா பண்றாங்க இல்லைங்களா? ஜெனியூனா பண்றவங்க நம்ம விட்டுருவோம். அவங்க கண்டுக்கவே வேணாம். விருப்பம் இருக்கிறவன் போ, விருப்பம் போ. என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒன்று தான். காசு கொடுத்து அவனை நம்பி நீ வாங்கி அவன் கொடுக்குற டீம் லாஸ் ஆச்சுன்னா உனக்கும் லாஸ் தானே. இப்போ நீ பிரைம் போடாத, நீயே போட்டுக்கோ அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அந்த ஜெனியூனான பிரைம் சேனல் நம்ம ஒதுக்கிடுவோம், அவங்களுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. நான் சொல்றது ஃபேக்கான பிரேம் சேனல். அது என்ன ஃபேக்கான பிரேம் சேனல்? அவன் ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பாத்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். 1 கோடி டெய்லியும் ஒருத்த நாள் வின் பண்ண முடியுமா? ஒண்ணு முடியாது. ரெண்டாவது, 1 கோடி ரூபா அவன் வின் பண்றானே, உங்கள்ட்ட எதுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, உனக்கு நான் டீம் தரேன்னு சொல்றான். உங்களோட 1000 ரூபாய் தான் அவனுக்கு பெருசா தெரியுது. அப்ப அந்த 1000 ரூபாய் தான் அவனுக்கு 1 கோடி ரூபாய் மாதிரி தெரியுது. உங்கள்ட்ட இருந்து ஏமாத்த அந்த 1000 ரூபாய் தான் அவனுக்கு 1 கோடி ரூபாய் மாதிரி தெரியுது. அப்போ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இதை பாக்குறப்பவே ஃபேக்குன்னு தெரியல. 1 கோடி ரூபாய் ஒருத்தன் வின் பண்ணி உங்களை நான் வின் பண்ண வைக்கிறேன்னு ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறான்னா 1 கோடி ரூபாய் உனக்கு பெருசு இல்லையா? 1000 ரூபாய் தான் உனக்கு பெருசா தெரியுமா? அதை நம்பி நீங்க போய் காசை கொடுக்குறீங்களா? இதுல யார் முட்டாள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன். ஒண்ணு, ஃபேக்கான பிரேம் சேனல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய நேம் தமிழ் பில் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அவன் நேமை பயன்படுத்தி தமிழ் பில்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு பிரைம் நான் கொடுக்குறேன்னு சொன்னா நான் தான் பண்றேன்னு நீங்களா அதுல போயிருவீங்க. ஒண்ணு, தமிழ் பில்ல மட்டுமா டார்கெட்டு கிடையாது. எவெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறானோ, எவெல்லாம் பெரிய பெரிய சேனலா வச்சிருக்கிறானோ, யாரெல்லாம் நல்லா ரன் பண்ணிக்கிட்டு யூசர்ஸ் கூட நல்லா அட்ராக்டிவா பேசிக்கிட்டு அவங்கள அவங்களோட குரூப்ல வச்சிருக்காங்களோ, கம்யூனிட்டியில வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லா சேனலுக்குமே ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. நீங்க சும்மா போய் டைப் பண்ணி பாருங்க. எல்லா சேனல் நீங்க எந்தெந்த சேனல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லா சேனலும் டைப் பண்ணி பார்த்தாலுமே ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். அதுல எல்லாமே அவங்களோட வேலை பிரைம் சொல்லி நான் இவ்வளவு வின் பண்ணி தரேன்னு சொல்லி போடுறப்போ நாங்க தான் போடுறோம், நீங்க நம்பி என்ன பண்ணிடுவீங்க, காசை கொடுத்துருவீங்க. சிம்பிள். நாங்க ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களோட என்ன ஐடி எல்லாமே நாங்க இன்னிக்ஸை போடுறப்பவே அதோட ஐடியில இருந்து எல்லாமே வந்துருது இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேக்கான பிரைமுக்கு போகாதீங்க, பர்சனலா பிரைமுக்கு போகாதீங்க. ரெண்டாவது, இன்னொன்னு, இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல டெலிகிராம்ல நாங்க நார்மலா ஒவ்வொரு மெசேஜஸ் போடுறோம், ஒரு இது போடுறோம்னா அதுக்கு கீழேயே ஒரு ஆடு வரும். ஆனா சைட்லயே ஷோ ஆகும். நான் அதை சைட்ல காட்டுற பாருங்களேன். இது ஆடுங்கிற மாதிரி டெலிகிராம்ல வரும். அந்த ஆடை பார்த்து நம்பி போயிடுறீங்க. இப்ப நம்ம ஒரு டிவி பாக்குறோம், ஒரு நடுவுல விளம்பரம் வருதுன்னா விளம்பரத்தை பார்த்துட்டு நம்ம போய் எல்லாம் பண்ற மாதிரி டெலிகிராம்ல ஆடு கொடுக்குறோம். இப்ப யூடியூப்ல நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்க, கீழே ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆடு வரும். இந்த மாதிரி டெலிகிராம்ல ஆடு வருது. அந்த ஆடுல ஃபேக்கா போட்டுருக்கான். என்ன போட்டிருக்கான், உங்களுக்கு நான் வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போடுறான். அதை நம்பி வேற போறீங்க. அப்படி எல்லாம் போய் ஏமாறாதீங்க. டெலிகிராம்ல ஆடு வருதுன்னா அது பாடு போது நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, வேற எப்படி உங்களை ஏமாத்துறாங்க, ஒரு 15,000 நீ என்கிட்ட கொடு, 15,000 கொடுத்தீங்கன்னா உனக்கு 10 நாள் டைம், 2 லட்சம் ரூபா நான் வின் பண்ணி தரேன்.
எப்படி 15,000 நீங்க அவனுக்கு கொடுக்கணும், அவன் 2 லட்ச ரூபா வின் பண்ணி கொடுக்குறான், அதுல 50,000 அவனுக்கு கமிஷன் போக மீதி காசெல்லாம் உங்களுக்கு, மீதி 1.5 லட்சம் உங்களுக்கு, நீ வெறும் 5,000 கொடுக்குற, உனக்கு 1.5 லட்ச ரூபா வருது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான். அது ஆசையை காமிச்சு நம்ம உடனே என்ன பண்றோம், கொண்டு போய் காசை கொண்டு போய் கொடுத்துட்றோம். என்னோட யூசர், நம்மளுடைய யூசர் ஒருத்தர் என்கிட்ட வந்து மெசேஜ்ல கொடுத்திருந்தாரு, நான் அதையும் கூட ஷோ பண்றேன். இது மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன், பட் அதுல சரி அதையும் நான் வாய்ஸ் மெசேஜ் அதில் நான் அட்டாச் பண்றேன். அது ஒரு 5 செகண்ட் வரும், அதை நீங்க கேளுங்க. இப்போ 15,000 அமௌண்ட் எங்கிட்ட இருந்தால் நீங்கள் 1 மந்த்தில் 2 லேக் எடுத்து தர மாட்டீங்களா? அதில் 50,000 உங்களுக்கு கமிஷனா? அது என்ன எப்படி கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா, உங்க சேனல்ல தான் ஆட் வருது, அதெல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்களா நம்பி வரும். ஃபேக்கான டெலிகிராம் ஆட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இதுல எல்லாத்துலயுமே நம்மளுடைய பணம், நம்ம தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்ததா இன்னொருத்தன் என்ன பண்றாங்க தெரியுங்களா, இன்னொரு எப்படி ஏமாத்துறாங்கன்னா, உன்னோட அக்கௌண்ட்ல உன்னோட ட்ரீம் லெவல் அக்கௌண்ட் எதுலயோ நீ ஆட் பண்ணிக்கோ, ஏன்டா நீ காசே தர வேணாம். எப்படி சொல்றாங்க பாருங்க, உங்களோட வேலட்ல நீ காசு 50,000 ஆட் பண்ணிட்டு உன் ஐடி பாஸ்வேர்டை மட்டும் என்கிட்ட கொடு, நான் அதை வச்சு விளையாடி நான் வந்து வின் பண்ணி அதுல இருந்து நீ விட்ரால் எடுத்துட்டு எனக்கு கொஞ்சமா ஒரு 5,000 10,000 கமிஷன் கொடு போதும், நான் விளையாண்டு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு 5,000 10,000 கமிஷன் கொடு போதுங்கிறான். சிம்பிளுங்க, உங்க ஐடி பாஸ்வேர்டை அவன்கிட்ட கொடுத்துட்றீங்க, 50,000 அதுல ஆட் பண்ணிடுறீங்க, அவனோட அக்கௌண்ட்டை வச்சு அவனே ஒரு பிரைவேட் கான்டெஸ்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணி 2 பேரும் பிளே பண்ற மாதிரி பண்ணி உங்க டீமை மொக்கையா போட்டு அவன் வின் பண்ணிக்க முடியும் தானே. சிம்பிள். இப்படிதான் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி போய் 50,000 கொடுத்து ஒருத்தர் ஏமாந்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. தென் கடைசியா வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்களை ஏமாத்திட்டு அந்த இருக்கிற கோட்டை காசு எல்லாம் இழுத்துட்டு போயிடறான். ஒண்ணுமே பண்ண முடியாது அவனை. ஏன்னா அவனுக்கு தேவை, அவன் என்ன சொல்லுவான், நானும் அவனு பிளே பண்ணிருப்பான், அவன் கான்டெஸ்ட் கிட்ட, ஏன்னா உங்க ஐடி அவன்கிட்ட இருக்குல்ல, யாரு கிட்ட இருக்கான்னு தெரியாது. இது எப்படியுமே நம்மள இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களை ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்துவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏமாறுறதுல இருந்து தவிர்த்துட்டீங்கன்னாவே நீங்க பாதி கடல்ல தாண்டியாச்சு. ஸோ அடுத்ததான் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்னன்னா 2 வகையா ஃபேண்டசி பிரிக்கலாம். ஃபேண்டசியில நான் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்கள 2 வகையா பிரிக்கலாம். எப்படின்னா, ஃபுல் டைமா பிளே பண்றவங்க, வேற எந்த வேலைக்கும் போகாம என்கிட்ட வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கு, எனக்கு பேக்கப் இருக்கு, நான் ஃபுல் டைமா இதுல நான் வந்து பிளே பண்ணி எனக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வரணும். இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்றேன், என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு, நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பேக்கப்புக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு 2 லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு வர்றவங்க ஒரு வகை. 2வது வந்து பார்ட் டைமா நான் ஒரு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு அப்பப்ப டைம் கிடைக்கிறப்ப மட்டும் பிளே பண்றேன் அப்படிங்கிறவங்க பார்ட் டைம். இதுதான் 2 வகை. இதுல பார்ட் டைம் தான் மெஜாரிட்டி. ஃபுல் டைமா இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல ஃபுல் டைமா பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ஏர்ன் பண்றான். அவனுக்கு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு, அதையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப வந்து ஃபுல் டைமா ஃபேண்டசி பிளே பண்றவன் என்ன பண்ணுவான்னா, அதுவே முழு மூச்சா இருப்பான், எல்லா மேட்சஸும் பார்ப்பான். என்னென்ன ஒரு நாளைக்கு 5 மேட்ச் அவன் பிளே பண்றான்னா 5 மேட்சையுமே அவன் ஃபுல்லாவே பார்ப்பான். மேட்ச் யாராருக்கு மேட்ச் எங்க கிரவுண்ட்ல நடக்குது, அந்த மேட்ச் முதற்கொண்டு ஃபேன் கோட்ல எதுல ஒளிபரப்பாவதோ அதுல போயிட்டு மேட்சை பார்ப்பான். எந்த மாதிரி ஆடுறான், எந்த மாதிரி இதுல வீக்கா இருக்கான்னு கிட்டத்தட்ட ஒரு 90% அதுல முழுசா ஊறி போயிருப்பான். அவனுக்கு அடுத்தடுத்த மேட்ச், ஒரு மேட்ச் லாச் ஆனாலும் அடுத்த மேட்ச் வந்து இவன் இப்படி பண்ணிருக்கான், இவன் இப்படி பண்ணிருக்கான்னு தெரியும், யாராவது பந்து போட்டிருக்கான்னு தெரியும், யாராருக்கு டபுள் ஆப்ஷன் தெரியும், எல்லாம் பார்த்து அவன் போட்டு அவன் ப்ராஃபிட்லயே கெயின் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம அடுத்த ஆளுக்கு வரோம், பார்ட் டைம். அவன் என்ன பண்ணுவான், வேலைக்கு போய்கிட்டு அந்த கிடைக்கிற கொஞ்சம் கேப்ல போடுறது, சரிங்களா, அது கிடைக்கிற கொஞ்சம் கேப்ல வந்து டீமை போடுறவன் என்ன பண்ணுவான், அந்த பார்ட் டைம்ல இருக்கிறவன் என்ன மாதிரி சேனல்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் யார் டீம் எல்லா டீமையும் பார்த்து அதுல இருந்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி ஏதோ ஒரு பிளேயர் 2 பிளேயரை மாத்தி ஒரு டீமை போடுவார். இவர்கிட்ட தான் வீக்கு, இவரு தான் லாஸ் ஆகிட்டே இருக்காரு. என்ன காரணம்னா, கொஞ்சம் கூட ஒரு அனலைஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாருக்கு மேட்ச் நடக்கிறதுங்கிறதே சுத்தமா தெரியல. அந்த பிளேயர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான்னு தெரியல. இப்போ ஃபுல் டைமா விளையாடுறவன் ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர் ஓப்பனிங் வரான், டக் அவுட் ஆயிருப்பான். முதல் மேட்ச் 2 ஓவரும் போட்டிருப்பான், ரொம்ப அடி விழுந்திருக்கும், எக்கனாமிக்ல போயிருக்கும், அடி பின்னு எடுத்திருப்பாங்க. அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்க, இந்த எங்களை மாதிரி சேனல்ஸ் இருக்கிறவங்க லாஸ்ட் மேட்ச் வந்து என்ன சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கொஞ்சம் சேஃபா கொடுக்குற சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு அவனை ஒமிட் பண்ணிடுவாங்க. ஆனா ஃபுல் டைமா இதுலயே இருக்கிறவன் லாஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் வந்திருக்கான், 2 ஓவர் போட்டிருக்கான், அப்ப அவனை தூக்கி டிஃபரன்ஸ்ல உள்ள போடுவான், டிஃபரன்ஸ்ல தூக்கி உள்ள போடுவான், அவன் கெயின் பண்ணிட்டு போயிடுவான். நீங்க பார்ட் டைமா வரவன் அந்த சேனல்ஸை பார்த்து அப்படியே தூக்கி போடுறவங்க லாஸ் ஆயிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதுக்காக உங்களை எல்லாத்தையும் ஃபுல் டைமா இதுல யாரும் சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எந்த மேட்சை நீங்க பிளே பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. எந்த மேட்சை செலக்ட் பண்றீங்களோ அந்த மேட்சை பத்தி முழுசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பார்ட் டைமா தான் நான் பண்றேன்னா
ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் பண்ண போறீங்கன்னா அதுக்காக கொஞ்சமாவது டைம் செலவழியுங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச் அப்போ அந்த மேட்சுக்கு மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு லீக் நீங்க சூஸ் பண்ண போறீங்க, ஒரு சீரீஸை நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னா அதை மட்டும் தான் நீங்க பிளே பண்ணணும். அதுல முழுக்க முழுக்க உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். மற்றவங்கள மாதிரி ஃபுல் டைமா எல்லா மேட்சஸுமே கண்டதுல போய் வாய வைக்க கூடாது. ஒரு இது சொல்லுவாங்க, நாய் வாய வச்ச மாதிரி அங்க போய் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி கண்டதுல போய் நம்ம இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க லாஸை தவிர்க்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சூட்சமங்கள். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பார்ட் டைமா பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன அவங்கள்ட்ட கூட மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் போடுவாங்க லாஸ் ஆயிருக்கும், 2வது மேட்ச் போடுவாங்க லாஸ் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணிடணும், அமைதியா படுத்தணும். இன்னைக்கு நமக்கிட்டே லாஸ் விட்டுறணும். விட்டதை பிடிக்கணும் திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, போட்டுக்கிட்டே இருந்தா என்ன, நம்ம லாஸை ரெக்கவரி பண்றதுக்கான வழி தானே யோசிச்சீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு மென்டலி நீங்க ரொம்பவே மைனஸ் ஆயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிடுறீங்க, 2வது மேட்ச் அந்த முதல் மேட்ச் லாஸ் ஆனதை எடுக்கணுங்கிற பதட்டத்தோடவே நீங்க போடுவீங்க. பதட்டத்தோட போடும் போது ரிஸ்க் எடுக்க ரொம்பவே தயங்குவீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிடுறீங்க, 2வது மேட்ச் வந்து ஒரு பிளேயர் இவன் கொஞ்சம் ஒரு 50-50 ஆப்ஷன் தான், பட் எடுத்து அவனை டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ரொம்ப யோசிச்சுப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிட்டுமே, இந்த மேட்ச் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி ஒரு இந்த யோசனை வருது பாத்தீங்களா, அங்கதான் நீங்க வந்து மைனஸ் ஆயிடுறீங்க. அடுத்தது 2வது மேட்சும் அந்த மைனஸ்ல லாஸ் ஆயிடுது. அப்ப 3வது மேட்ச் போறப்ப முதல் 2 மேட்சுமே லாஸ் ஆயிடுச்சு, இது ரொம்ப சேஃபா போவீங்க. எந்த அளவுக்கு ஃபேண்டசில கொஞ்சம் கூட ஒரு 10% கூட ரிஸ்க் எடுக்காத ஒரு டீம் கண்டிப்பா டாப்ல வரவே வராது. இப்படி நம்ம லாஸ் ஆகிறப்போ நம்மளோட மைண்ட் என்ன ஆகும், அடுத்து லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு போட்டு நீங்க எல்லாமே லாஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கீங்க. நெவர் மைண்ட், இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போனதை நினைக்கவே கூடாது. அதை நினைச்சீங்கன்னா உள்ளதும் போயிடும். இதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய ஒரு சூட்சமும். பட் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேண்டசினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசினா என்ன நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இங்க இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் எதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம். இன்டர்நேஷனல் மேட்சஸ்னா நீங்க கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஹியூஜ் அமௌண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பவுலர்ஸ்னா இந்த லெவல் கேட்டகரி இருக்கவங்க தான் வருவாங்க, பேட்ஸ்மேன்ஸ் இப்படிதான் வருவாங்கன்னு ஒரு அல்கேட் வச்சிருப்பாங்க. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை பத்தி நமக்கு நாலேஜ் இல்லாதவங்க கூட, கிட்டத்தட்ட அந்த ஃபேண்டசி நாலேஜ் இல்லாதவங்க கூட சொல்லுவாங்க இவன் இப்படி பண்ணுவோம், ஏன்னா நிறைய மேட்சஸ் பார்த்துருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வரும். டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் யார் என்னன்னே தெரியாம நம்ம பாட்டுக்கு போய் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸை பத்தி தெரியாம நம்ம மேட்சஸ் போடவே கூடாது. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல அதிகமா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடவே கூடாது. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி வெறும் 49 ரூபா, அதுவும் கிராண்ட் லீக்கா மட்டும்தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். 2வது உமன்ஸ் மேட்ச்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அறவே தவிர்த்துருங்க ஸ்மால் லீக்ஸை. என்ன காரணம்னா வெறும் 0.5 ஆப்பரண்ட் வின் பண்ணிட்டு போயிருவான். உமன்ஸ் மேட்ச்ல விளையாண்டவங்களே திரும்ப விளையாடுவாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன்ல மாறும். ஸோ உமன்ஸ் மேட்சை டோட்டலா தவிர்த்துடணும். ஸ்மால் லீக்ஸ்ல ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த 49 ரூபா தான் ஒரே ஒரு கிராண்ட் லீக். அதுலயும் ரிஸ்கா டிஃபரன்ஷியலா மாத்தி கேப்டன் வைஸ் கேப்டனை போட்டு ட்ரை பண்ணணும். ஸோ கிராண்ட் லீக்ஸ் தான் பெட்டர் டொமஸ்டிக் லெவலுக்கும் உமன்ஸ் மேட்சுக்கும். தென் அடுத்ததா எப்ப ஹியூஜா இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம். லீக்ஸ், அந்த ஒவ்வொரு நாட்டில் நடக்கக்கூடிய அந்த T20 லீக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ IPL மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு லீக்ஸ் இருக்கும். அதுல எல்லாம் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. இப்போ சில டீம் டொமஸ்டிக் லெவல் டீம்ல வச்சுக்கோங்களேன், ஆல்ரவுண்டர்ல ஒரு டீம்ல ஒருத்தர் இருப்பான், இன்னொரு டீம்ல ஒருத்தர் இருப்பான். 2 பேருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் 50-50% பேர் பிக் பண்ணிருப்பாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப இவனை கேப்டனாவும் இவனை வைஸ் கேப்டனாவும் இவங்கள தான் அது எல்லாருமே பிக் பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதிகபட்ச டிஃபரன்ஸ் எல்லாம் இவனுக்கு வைஸ் கேப்டன் அதிகமா கொடுத்துருவாங்களா, சரி இவனுக்கு கேப்டனா கூட, இவனுக்கு கேப்டன் அதிகமா கொடுத்துருவாங்க, வைஸ் கேப்டனா கூட, இப்படிதான் யோசிப்போம். அப்படி மாத்தி கொடுக்குறப்ப நம்ம லாஸ்ட்லேயே தான் போய்கிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கு மேல வின் பண்ணவன் எல்லாமே 0.5ல 1 பாயிண்ட்ல தான் வின் பண்ணுவோம். அதனாலதான் அதை தவிர்த்துருங்கிறேன். அப்ப எந்த மேட்சஸ்ல நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் கேப்டன் ஆப்ஷன்ஸ், வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஒரு மேட்சஸ்ல. இப்போ ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய இப்போ இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டா விராட் கோலிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, ரோஹித் சர்மாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, தென் ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. இப்படி 4 ஆப்ஷன் இருக்கு. அதையும் தாண்டி செகண்டாலாம் போல் பண்ண போறாங்கன்னா குல்தீப் யாதவுக்குன்னு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அப்படியே ஆப்போனன்ட் டீம் இங்கிலாந்து எடுத்துக்குவோம். இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் ஆர்டர்ல விளையாடக்கூடிய ஜாஸ் பட்லர் வராருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, பென் ஸ்டோக்ஸ் வந்தாருன்னா பென் ஸ்டோக்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மேட்சஸ்ல நம்ம ஹியூஜா அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ டிஃபரன்ஷியலா கேப்டன் வைஸ் கேப்டன்ஸை மாத்தி போடுறப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ்
ரேட்ஸும் எல்லாமே அதிகமாகும், நம்ம ஈஸியா வின் பண்ணலாம். அப்ப எதுல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், எதுல ஹியூஜா இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், எதுல ஸ்மால் லீக்ஸ்ல இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களோட லாஸை தவிர்ப்பதற்கான ஒரு வழி. ஸோ அடுத்ததா இது எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எப்படி இதுல ஏமாறுதல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது என்னென்ன முறையில இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி ரெக்கவரி பண்ணது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 5வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எப்படி நம்மளோட லாஸ் ஆன மணியை ரெக்கவரி பண்றது. ஃபர்ஸ்ட் ஃபேண்டசினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டீமை கொடுக்குறேன், நான் வந்து மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போடுவேன். அதே டீம் அதே பாயிண்ட் நீங்க லாஸ் ஆயிருப்பீங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு லக் இருக்கு உங்களுக்கு லக் இல்லையானா கண்டிப்பா கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆப்பனன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்பனன்ட். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஒன்று சொன்ன தெரியுங்களா, எனக்கு வந்து ஒரே ஆப்பனண்டா வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரே டைம்ல நீங்க கான்டெஸ்ட் கட்டிருப்பீங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்குது, இல்லை ஒரு 50,000 இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்றேன், 50,000 இன்வெஸ்ட் பண்றேன்னா என்ன பண்ணுவேன், எல்லா கான்டெஸ்ட்லயுமே நான் போய் கட்டி விட்டு வந்துருவேன், என் வேலை முடிஞ்சதுன்னு போயிருவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு உங்கள்ட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னா அந்த 5000 ரூபாய்க்கு ஒரு 10 கான்டெஸ்ட் இருக்குன்னா 10 கான்டெஸ்ட் போய் 5000 ரூபாய் உடனே கட்டுவீங்க. அப்ப எல்லா இதுலயுமே நான் தானே வருவேன். ஒரு மேட்ச் நான் ஒரு கான்டெஸ்ட் நான் வின் பண்ணனாவே நீங்க கட்டிருக்கிற எல்லா கான்டெஸ்ட்டையும் நான் தானே வின் பண்ணுவேன். சிம்பிள் லாஜிக். அப்ப என்ன பண்ணணும், எப்படி கான்டெஸ்ட் கட்டணும், 10 மணிக்கு ஒரு கான்டெஸ்ட் கட்டுறீங்களா, நைட் 9 மணிக்கு மேட்ச், காலைல 10 மணிக்கு முதல் கான்டெஸ்ட் கட்டுறீங்க, மதியம் 1 மணி இப்படி கேப் விட்டு கட்டணும். அதே மாதிரி நீங்க ஒரு கான்டெஸ்ட் கட்டுற உங்க காசு உள்ள ஓபன் பண்ணி ஆப்பனண்ட்டை பார்க்கணும், ஆப்பனண்ட் நேம பார்க்கணும். அடுத்த கான்டெஸ்ட் கட்டுறப்ப அந்த ஆப்பனண்ட் இருக்கானான்னு செக் பண்ணிக்கணும். இப்படி டிஃப்ரெண்ட் ஆப்பனண்ட்ஸ் கட்டுறப்போ உங்களால ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபேண்டசியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஒரே டைம்ல கட்டக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, நான் போடுற டீமே தான் நீங்களும் போடுறீங்க அப்படின்னா, நான் வின் பண்றேன் நீங்க லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா இது ஒரு மேஜர் ஆன ரீசன். ரெண்டாவது, கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணணும் உங்களோட கான்செப்ட். இப்ப நான் போடுற டீம் அப்படியே நீங்க பாக்குறப்போ இந்த இடத்துல சேஃபா போயிருக்காரு, இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா இவர் எதுக்கு இந்த இடத்துல தேவையில்லாம இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு, இதை எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க சேஃபா போடணும் அப்படிங்கிற மனம் உங்களுக்கு வருது இல்லைங்களா. அதுதான் ஃபேண்டசி நாலேஜ். அப்போ ஃபேண்டசினா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த மேட்சஸை பத்தி அனலைஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னாவே நம்ம அடுத்தவங்களை பார்த்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, நான் வின் பண்றேன் நீங்க லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், டிஃப்ரெண்ட் ஆப்பரண்டோட நான் போட்டி போடுறேன், நீங்க ஒரே ஆப்பரண்டோட போட்டி போடுறீங்க. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். ஃபர்ஸ்ட் ஃபேண்டஷிப் எப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்களா. ரெண்டாவது பாயிண்ட், இந்த லாஸை ரெக்கவரி பண்றதுக்கு மெயினா ஸ்மால் லீக்ஸ்ல தாங்க ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல தான் ரெக்கவரி பண்ண முடியும். இந்த ஸ்மால் லீக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது நான் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். சிம்பிளா இதுல சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஹியூஜ் அமௌண்ட் சொல்றப்ப தான் உங்களுக்கு டக்குன்னு புரிக்கிறதுக்காக அதை சொல்றேன். நீங்க அதை தான் டார்கெட் பண்ணாதீங்க. ஒரு 1 lakh உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அதை ஒரு 1 lakh நீங்க டெபாசிட்ல ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, அதை 3ஆ பிரிக்கணும். 1 lakh 90,000 வச்சுக்கோ, ஒரு ஈஸியா புரியும். 30,000 3ஆ பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த முதல் 30,000த்துல ஒரு நாளைக்கு 5 மேட்ச் பிளே பண்றீங்கன்னா 5 மேட்சுக்கும் இந்த 30,000 தான் இன்வெஸ்ட் பண்ணணும். 6,000 5 மேட்சுக்கும் ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ணணும். முதல் மேட்சுக்கு எந்தெந்த கான்டெஸ்ட் எல்லாம் கட்டிங்களோ 5 மேட்சுக்குமே அந்தந்த கான்டெஸ்ட் மட்டும்தான் கட்டணும். அந்த டேவ்ல நீங்க 2 மேட்ச் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னாவே அன்னைக்கு டேவ்ல நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இதுதான் இதோட தாரக மந்திரம். 5 மேட்சுமே உங்களால லாஸ் பண்ணவே முடியாது. ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நாலேஜபிளா புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்பனண்டோட நீங்க பிளே பண்ணீங்கன்னா அன்றைய நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டோட தான் முடியும். இது கண்டிப்பா இதுதான் ஃபேண்டசியோட ஒரு லாஜிக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி அந்த எதுக்காக நான் 3ஆ பிரிக்க சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல 5ல 2 மேட்ச் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து உங்க போட்ட அமௌண்ட்டுக்கு மேல ப்ராஃபிட் வந்துடும். அதுல மத்த 3 மேட்சஸ்ல நீங்க லாஸ் ஆயிட்டா கூட ஒரு கான்டெஸ்ட் ஒரு மேட்சுக்கு 10 கான்டெஸ்ட் கட்டுறீங்க, ஏதாவது ஒரு சில கான்டெஸ்ட் வின் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு லாஸ்ல இருந்து கம்மியா தானே ஆகும். அதுக்காக தான் அப்படி பிரிச்சு கட்ட சொல்றேன். என்னைக்குமே பேக்கப்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கப் மணியை வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, ஸ்மால் லீக்ஸ்ல தான் நம்மளோட லாஸஸ் வந்து ரெக்கவரி பண்ண முடியும். ஒண்ணு. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா தொடர்ந்து ஒரு 2 நாள் நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது, லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்லி 1 வீக் ரெஸ்ட் விட்டுருணுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஃபேண்டசிக்குள்ளே வராதீங்க, கம்ப்ளீட்டா விட்டுறணும். அதுக்குள்ள காசு இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடணும், 1 வீக் ரெஸ்ட் விட்டுறணும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்க ஃப்ரெஷ் மைண்டடா போய் ஆரம்பிக்கும் போது உங்களால வின் பண்ண முடியும். இது 2வது பாயிண்ட். அடுத்ததா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி.
நான் சொன்ன மாதிரி சேம் அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணணும், சேம் கான்டெஸ்ட்ல தான் கட்டணும். உங்களோட வேலட்ல இருக்கிற மணியை டெய்லி மூணா பிரிக்கணும். ஸோ ப்ராஃபிட் வந்துருச்சு, திரும்ப மூணா பிரிங்க. மூணா பிரிச்சு நீங்க பண்றப்ப தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்லயே வந்து இருக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4வது பாயிண்ட் கான்டெஸ்ட்டுக்கான டைமிங். ஒரே டைம்ல கண்ணவே கூடாது. இதை பர்டிகுலரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு 7:30 மணிக்கு நைட்டு மேட்ச் அப்படின்னா பிரிச்சு தான் கட்டணும். காலைல 6 மணிக்கு ஒன்று கட்டுங்க, 8 மணிக்கு கட்டுங்க, 10 மணிக்கு பிரிச்சு டிஃப்ரெண்ட் ஆப்பனண்டோட நீங்க போட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டே ப்ராஃபிட்ல தான் கண்டிப்பா வந்து முடியும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா எதனால இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு சொல்றேன் அப்படின்னா, இதை தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு இதை கடைசியா சொல்றப்பதான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுறதுக்காக சொல்றேன். நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஆஃபர்ஸை பயன்படுத்தி உங்களோட லாஸை ரெக்கவரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவுதான் வாய் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றீங்கன்னா அவன் ஆல்ரெடி ஒரு ஆஃபர் கொடுக்குறான். 5% 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றீங்கன்னா 5% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் டெபாசிட்ல ஆட் பண்றாங்க. எவ்வளவு வருது? 1,05,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு 20,000 ரூபாய் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் ஃப்ரீ சொல்றேன் இல்லையா, ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. அன்னைக்கு வந்து என்ன ஆகுது? ஒரு 45,000 ரூபாய் வின் பண்ணிடுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். 30,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு 45,000 ரூபாய், ஒரு 15,000 ப்ராஃபிட். அப்ப இதுல எவ்வளவு இருக்கும்? வின்னிங்ஸ்ல 45,000 இருக்குமா? அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 40,000 வின்னிங்ஸ்ல இருந்து டெபாசிட்டுக்கு மாத்தணும். அதனால என்ன பயன்? வின்னிங்ஸ்ல இருந்து டெபாசிட்டுக்கு மாத்தணும்னா 5% காசு தரான். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப 45,000 நீங்க அதுல மாத்திரப்போ மேபி ஒரு 2,000 ரூபாய் சம்திங் சேர்த்து வருது. 2,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு மேட்சுக்குமே நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா வின்னிங்ஸ்ல இருந்து டெபாசிட்டுக்கு மாத்த வேண்டியதானே. 10,000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு முடிவே பண்ணிட்டீங்க. அப்படிங்கிறப்போ அந்த வின்னிங்ஸ்ல இருந்து டெபாசிட்டுக்கு மாத்தினீங்க அப்படின்னா 500 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த 500 வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் கட்டலாம்ல. கான்செப்ட் புரியுதுங்களா? வின்னிங்ஸ்ல இருந்து டெபாசிட்டுக்கு மாத்திரப்போ அவனே காசு தரான். எக்ஸ்ட்ரா 5%, 6% தரான். ஒவ்வொரு ஆப்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சில ஆப்ல 4%, சில ஆப்ல 6%, சில ஆப்ல 8% இருக்கு. சம்டைம்ஸ் சில ஆப்ல என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் நாள்ல வின்னிங்ஸ்ல இருக்கிற மரத்தை நீங்க மாத்தீங்கன்னா 10% வரைக்கும் கூட தராங்க. அப்போ 1 லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இந்த மாதிரி உங்களோட பணத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கான அந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தணும். ஒவ்வொரு மேட்சும் நீங்க பிளே பண்ண போறீங்க. சிம்பிள். இன்னைக்கு மேட்சுக்கு 20,000 பிளே பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 20,000 வின்னிங்ஸ்ல இருக்கா, அதை அப்படியே டெபாசிட்டுக்கு மாத்துங்க. 5% அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு 1,000 ரூபாய் கிடைக்குது இல்ல, 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கிடைக்குது இல்ல. இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணி பிளே பண்றப்போ உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு கூடுதலா உங்களுக்கு பணம் வரும். உங்களோட லாஸ் எல்லாமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தாங்க ரெக்கவர் பண்ண முடியும். இதெல்லாம் லாஸ் ஆனவங்களுக்கு. இதுல லாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் பாயிண்ட்ஸை மட்டும் விட்டுட்டு அந்த புதுசா வர்றவங்க இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எப்படி பிளே பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த டைமிங், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி புதுசா வர்றவங்க பிளே பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி லாஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி உங்களோட லாஸை வந்து ரெக்கவரி பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ஆப்ல இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. 50 ரூபாயா இருந்தாலும் 100 ரூபாயா இருந்தாலும் அது உங்களுடைய மணி, உங்களுக்கான மணி. அதை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களால வந்து நல்லாவே வின் பண்ண முடியும். இதே மாதிரி லாசஸ் வந்து எனக்குமே இருந்திருக்கு. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல எனக்குமே புரிஞ்சுக்கல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 7 வருஷமா இந்த ஃபேண்டசி ஃபீல்டில் இருக்கேன். எனக்குமே ஸ்டார்டிங்ல நிறைய லாசஸ் இருந்திருக்கு. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாயில லாஸ் ஆனாவே நான் ரொம்ப, ஏன்னா ஒண்ணுமே இல்லாத சமயம். நானும் அதுல இருந்துதான் இப்படி ஒவ்வொன்றும் படிப்பினை தான், ஒவ்வொன்றும் தெரிஞ்சுதான் உங்களுக்கு வந்து நான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். லாஸ்ட்ல இருந்து தவிர்த்திருக்கேன். அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். என்னோட அனுபவங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதை பயன்படுத்துங்க. நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பா இதெல்லாம் மேல வரலாம். புரியல அப்படின்னா தயவு செஞ்சு 1க்கு 2 தடவை போட்டு கேளுங்க. புரியாததை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் ரியல் லெவன் ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து TB11, தமிழ் பெல் 11 அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மா TB11 கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இதுல MVP பிளேயர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இதுல நீங்க டெபாசிட்ல இருக்கிற, அதாவது வின்னிங்ஸ்ல இருக்கிற மணி டெபாசிட் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஒரு ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லூடோ நீங்க கேம்ஸ் பிளே பண்றதா இல்ல லூடோ இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கூட இதுல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஸ்ட்ராட்டஜிகளாகவும் சரி, இந்த லாஸை எப்படி ரெக்கவரி பண்ணணும், எப்படி ஏமாறதெல்லாம் தவிர்க்கணும், இப்படி எல்லாமே சொல்லியிருக்கேன். இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பர்டிகுலரா லாஸ் ஆயிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், தென் இந்த ஃபேண்டசி பத்தி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், ஃபேண்டசி பிளே பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
பர்டிகுலரா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. தேங்க்யூ.